Hey, welcome back to my channel. I am Prathipa. இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல சிம்பிளா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்ஸோட கத்துக்க போறோம். நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும், ஃப்ரெஷரா இருந்தாலும், இல்ல ஆஃபீஸ் ஒர்க்குக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ, டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுல பிளாங்க் ஒர்க் புக் வந்து ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்க பார்க்குற எல்லாமே ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ, இத வந்து நம்ம காலம் சொல்லுவோம். இந்த ஏ, பி, சி, டிய இத வந்துட்டு ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இத வந்துட்டு ஒரு செல்லுன்னு சொல்லுவோம். A1 ஒரு செல், B1 ஒரு செல், C1 ஒரு செல். எக்ஸல்ல நம்ம என்டர் பண்ற எல்லா டேட்டாவும் செல்ல தான் ஸ்டோர் ஆகும். சரி, இப்போ வந்து ஒரு ரியல் டைம் டேட்டா வந்துட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்டூடண்ட் மார்க் ஷீட். ஃபர்ஸ்ட்டு காலம் நேம் வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸ்டூடண்ட் நேம். மார்க் 1, மார்க் 2. நீங்களும் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு, எ இந்த டேட்டாஸ் எல்லாம் டைப் பண்ணுங்க. ஸோ, இந்த 5 ஸ்டூடண்ட் மார்க்குக்கும் ஆன டோட்டல் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சம் ஸ்டூடண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். அவங்க நேம் ஸ்டூடண்ட் நேம்ல குடுத்துக்கலாம். அவங்களோட மார்க் என்டர் பண்ணிக்கலாம். நீங்களும் அப்படியே எல்லாத்தையும் பண்ணுங்க. இப்போ ஹெட்டிங் டைப் பண்ணியிருப்பீங்க. ஸ்டூடண்ட்ஸோட மார்க்ஸ் எல்லாம் டைப் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு டோட்டல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு, ஓப்பன் பண்ணிட்டு, பேரான்தீசிஸ நம்ம எந்த மார்க்லேருந்து எதுவரை நம்ம டோட்டல் வேணுமோ, அத ட்ராக் பண்ணிட்டு, இத க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் குடுத்தா போதும். இதுல மார்க் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இப்போ நம்ம இந்த இது மார்க் வந்து டோட்டல் வந்து ஆவரேஜ் பண்ணியாச்சு ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நம்ம தனித்தனியா ஃபார்முலா போடணுமான்னு கேட்டா, அதான் கிடையாது. ஜஸ்ட் நம்ம இத ட்ராக் பண்ணி விட்டாலே போதும். ஸோ, இந்த ஃபார்முலா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இங்கேயே ஃபில் ஆயிரும். இது வந்து 1 டேட்டா, 2 டேட்டாக்கு மட்டும் இல்ல. இந்த காலம்ஸ்ல இருக்க எத்தன நம்ம ஸ்டூடண்ட்ஸோட நேம் குடுத்திருந்தாலும், எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இதே வச்சு இது பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு எக்ஸலோட பவர். ஈஸியாவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாவும் இருக்கும், அதே சமயம் அக்யூரேட்டாவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஒர்க் ஷீட்ட கொஞ்சம் ப்ரொஃபஷனலா மாத்தலாம். ஃபர்ஸ்ட்டு ஹெட்டிங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஹெட்டிங்க செலக்ட் பண்ணிட்டு போல்டு குடுத்துக்கலாம். இதில நம்ம சைஸ் வந்து பிக்கா வேணும் அப்படின்னாலும், நம்ம பிக் சைஸ் குடுத்துட்டு, கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ, நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர். இப்போ நான் கிரீன் கலர் குடுத்துட்டுருக்கேன். இதில போல்டு ஆர் அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னாலும், நம்ம இங்க அண்டர்லைன் குடுத்துக்கலாம். டபுள் அண்டர்லைன் வேணும் அப்படின்னாலும், இந்த இதில குடுத்துக்கலாம். குடுத்துட்டு, ஸோ அதுக்கடுத்து இங்க உள்ள ஸ்டூடண்ட்டோட ஃபர்ஸ்ட் அந்த காலம் நேம். இதெல்லாம் வந்துட்டு சைஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும், இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது தனியா தெரியும். ஸோ, இது வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எக்ஸல்ல நெறையா பிராக்டிஸ் பண்ணா தான் எக்ஸல் வந்து ரொம்ப ஈஸியா மாஸ்டர்ஸ் பண்ணலாம் இதில. நீங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருந்தா மட்டும் எக்ஸல்ல வந்துட்டு பிராக்டிகலா நம்ம யூஸ் பண்ண முடியாது ரியல் டைம்ல. ஸோ, அதனால பிராக்டிஸ் பண்ணுங்க டெய்லி. சரி, இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸலோட இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்.
ரோனா என்ன, காலம்னா என்ன, செல்லுனா என்னங்கிறத பார்த்தோம். டேட்டா வந்துட்டு எந்த செல்லுக்குள்ள குடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். சம் ஃபார்முலா பார்த்துருக்கோம். அப்புறம் வந்துட்டு பேசிக்கா எப்படியே ஃபார்மேட்டிங் பண்றது. ஃபார்மேட்டிங் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஷீட்ல வந்துட்டு போல்ட் பண்றது, அத அண்டர்லைன் பண்றது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்மேட்டிங் வந்து நீங்க பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. எக்ஸல், பவர் பிஐ, டேட்டா அனலிட்டிக்ஸ், ஏஐ, ஐஓடி, ஐடி ரிலேட்டட் ப்ராக்டிக்கல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டாபிக்கோட மீட் பண்ணலாம். Until then, keep learning, keep practicing. Bye. See you in the next video.